பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, நீங்கள் விரும்பினது நிச்சயம் கிடைக்கும். ஆதார வசனம் எரேமியா 29:16. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆசீர்வாதத்துக்குரியவர்களே, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை என்றால் என்ன? நிச்சயம் நான் கொடுப்பேன் என்பதாகும். நீ என்ன நினைக்கிறாயோ, என்ன விரும்புகிறாயோ, என்ன எதிர்பார்க்கிறாயோ அதை கொடுப்பது எனக்கு அற்ப காரியம். நீ நல்லதானே நினைக்கிறேன், சித்தத்துக்குள்ளதானே நினைக்கிறேன், வாழ வேண்டும் என்று தானே கேட்கிறாய், அது நிச்சயம் கொடுப்பேன். உன் நினைவுகளை நான் அறிவேன் என்கிறார். அதை காட்டில் உயர்ந்தது என் நினைவுகள் என்கிறார். கிறிஸ்துவ ஜீவியத்தில் ஒன்றிலிருந்து விடுதலையாகி இனி ஒன்றுக்கு அடிமையாக விட்டது போல் பலர் நினைக்கிறார்கள். நாம் நினைத்தது கிடைக்காது. கர்த்தர் நம் நடவடிக்கைகளை பார்த்து, நம்ம ஜெபத்தை பார்த்து, நாம் எப்படி காணிக்கை கொடுக்கிறோம் என்பதை பார்த்து, எதை எப்போது கொடுக்கிறாரோ அதை நாம் வாங்கிக் கொள்ள வேண்டியதுதான் என்று அநேகர் நினைக்கிறார்கள். பலரிடம் சொல்லவும் செய்கிறார்கள். இது முற்றிலும் தவறானது. தலைகீழாக எடுத்துக்கொள்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட பின் நாம் தேவ குடும்பத்தில் சேர்ந்துள்ளோம். ஒன்றொன்றாக நீ நம்புங்கள். இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளாவிட்டால் ஒன்று கிடைக்காது. கர்த்தருக்குரியது அனைத்து நமக்குரியது. அவர் தகப்பன், அது நமக்குரியது. ஒரு செல்வந்தன் வீட்டில் பிறந்து வளருகிற ஒரு பிள்ளை வாலிபம் அடைந்தது. இப்படி யோசிப்பானா, ஐயோ இனி நான் எப்படி பிழைப்பது, என்ன செய்வது, இந்த ரோட்டில் போகிறான், அது மாதிரி தள்ளு வண்டி இழுக்கணுமா, என் சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன், தகப்பன் கொடுப்பாரோ மாட்டாரோ, எவ்வளவு கொடுப்பார், எப்போது கொடுப்பார் என்றெல்லாம் நினைப்பானா? கவலைப்படுவானா? மாட்டான். இந்த பிஸ்னஸ் இன்னும் எப்படி நான் டெவலப் பண்ணலாம், இன்னும் எப்படி நான் பெரிய கார் வாங்கலாம், இன்னும் எங்கள் அப்பாவை காட்டில் எப்படி அப்படித்தானே நினைப்பான். பின்ன ஏன் நாம் சகல அதிகாரங்களும் வல்லமையும் மகிமையும் உடையவராகிய கர்த்தரின் பிள்ளைகளை நாம் சந்தேகப்படுகிறோம், கவலைப்படுகிறோம்? நாம் தகப்பனை பரம தகப்பனை கண்ணால் பார்ப்பதில்லை. நேருக்கு நேர் முகம் பார்த்து பேச வாய்ப்பில்லை. ஏனென்றால் நாம் காண்கிறவளைத்தான் நிச்சயம் நிரந்தரம் என்று எடுக்கிறோம். வேதமோ கர்த்தரோ காண்கிறவைகள் நித்தியம் அல்ல, காணாதவையிலேயே நித்தியம் என்கிறது. 2 கொரிந்தியர் 4:17 எடுத்து வாசியுங்கள். நேரில் பார்த்து பேசினால் கூட மறந்து விடுவோம். ஆனால் கர்த்தர் தமது வாயின் வார்த்தைகளால் நம்மை திடப்படுத்தி நமக்கு என்னென்ன சொத்துக்கள் உண்டு, நாம் எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இதை எப்படி சுதந்திரத்தை இங்கேயும் வளமாய் சுகமாய் சாட்சியாய் வாழ்ந்து பரத்திலும் என்றென்று ஜீவிக்க நித்திய ஜீவனை அடைவது என்பதை எழுதி கொடுத்துள்ளார், பதிவு செய்து உள்ளார், பத்திரப்பதிவு செய்துள்ளார். இதுதான் வேதம். அது உங்கள் சொத்து அதில் இருக்கிறது. பூமியில் உள்ள செல்வந்தன் தன் பிள்ளைகள் சரியில்லை, போக்கு நடத்தை சரியில்லை என்றால் எப்படி சரி செய்து அவர்களுக்கு ஒழுங்கிற்கு கொண்டு வர வேண்டும், நாளைக்கு இவர்கள் இந்த சொத்தையெல்லாம் நிர்வகிக்க வேண்டுமே என்றுதானே யோசிப்பான், செயலில் இறங்குவான். இல்லை, இவன் சரியில்லை என்றால் நமக்கென்ன, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும், பக்கத்து வீட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்து விட வேண்டியதான் என்று யோசிப்பானா? சொல்லுங்கள். பொல்லாதவர்களாகிய நாமே இப்படி நம் பிள்ளைகளை குறித்து அக்கறை கொண்டிருப்பேன். அவர்களை சரியான வழியில் கொண்டு வர என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்ய ஆயத்தமாகும் போது பரமபிதா தம்மையே அர்ப்பணித்து தம் இரத்தத்தை கொட்டி மீட்டு எடுத்து நம்மை இரவு பகலாக காத்து வருகிறவர் எப்படி நம்மை சரியாக கொண்டு வந்து அவர் நமக்கு வகுத்து வைத்திருக்கும், திட்டமிட்டு வைத்திருக்கும் அத்தனையும் கொடுக்க அவர் ஆயத்தமாக மாட்டாரா? சொல்லுங்கள். எப்பொழுதும் ஆயத்தமாகவே இருக்கிறார். நீங்கள் கர்த்தரோடு எப்போது இணைந்திருக்கும் நபராக இருந்தால் எதை எடுத்தாலும் ஜெபிப்பது, எதை எடுத்தாலும் அவரை கேட்பது, அதுதான் இணைந்திருப்பது. முற்றிலும் அவருக்கே ஒப்பு கொடுப்பது. நீங்கள் சொல்லுங்கப்பா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்பது, அது அற்புதமான வாழ்வு. அதுதான் அவரோடு இணைந்து நடக்கும் வாழ்வு. அப்படியாக இருந்தால் உங்களுக்குள் ஒரு விருப்பத்தை வைக்கிறார். அதை அடைவதற்கு நேராக உங்களை நடத்துகிறார். அது உங்களுக்கே தெரியும். நடத்துகிறார் என்றால் நேராக செல்வத்துக்கு நடத்த மாட்டார். அதற்கு உண்டானது ட்ரைனிங் கொடுப்பார். தாவீதை ராஜாவாக்க வேண்டும், உடனே ஆக்கிட்டாரா? முதல்ல கோலியத்தான் காட்டினார் பயங்கரமாக. அப்புறம் சவுலு துரத்துனான். இதெல்லாம் அது நேராக நடத்துகிறார். கஷ்ட நஷ்டங்கள், குகைகள், காடுகள் எல்லாம் நேராக நடத்துவது தான் அர்த்தம். அவர் நடத்தினார். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கி உங்களில் உண்டாக்குறவராக இருக்கிறார். பிலிப்பியர் 2:13. இந்த வசனங்களெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி வைத்து வாசித்து பாருங்கள். அவர் வார்த்தை நிறைவேறும். அவர் உங்களுக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறியே தீரும்.
இல்லைங்க, நானே என் பிஸ்னஸ், என்னுடைய வேலை, என் குடும்பம் இப்படிலாம் இருக்கணும் என்று கற்பனை பண்ணி கொண்டிருக்கிறேன், ஆசைப்படுகிறேன், எதிர்பார்க்கிறேன் என்பீர்களாகிய மக்களே. இதை வைத்ததே அவர்தான். அவைகள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் வையுங்கள், சந்தேகப்படாதீர்கள். நீங்கள் 2 ஸ்டாரையா கேட்டுட்டீங்க இல்லையே? இந்த பூமியில் உள்ள ஆசீர்வாதத்தை தானே. பொண்ணும் அவருடையது, வெள்ளியும் உடையது, குடிகள் உடையது, பூமி உடையது, நிலம் உடையது, எல்லாம் அவருடையது. அவருடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு கொடுப்பார். சந்தேகப்படாதீர்கள். உங்களது தகுதியை இழுக்காதீர்கள். உங்கள் ஞானம் சூழ்நிலையை சுட்டி காட்டாதீர்கள். கர்த்தர் இவற்றையெல்லாம் பார்ப்பதில்லை. நீங்கள் தான் அதை பார்த்து கொண்டு அதையே பெருசு பண்ணி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவர் இதையெல்லாம் பார்ப்பதே கிடையாது. அப்படி பார்த்து வைத்தால் சின்ன தாவீதை கொண்டு அவ்வளோ வரை கோலியத்தை அடிப்பாரா? யோசியுங்கள். பார்த்து வாக்கும் கொடுக்கவில்லை. உங்களை பார்த்தோ, ஞானத்தை பார்த்தோ, உங்கள் தகுதியை பார்த்தோ, சூழ்நிலைகளை பார்த்தோ அவர் வாக்கு கொடுக்கவில்லை. தன்னை பார்த்தான் கொடுத்தார். தான் செய்ய போவதை பார்த்தான் கொடுத்தார். அவர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். அவர் முன்பாக எதுவும் தடுத்து நிற்க முடியாது. அவரோ மாறாதவர். மல்கியா 3:6 உன்னை ரட்சிக்கும்படிக்கு, அதாவது உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு, உயர்த்தும்படிக்கு என்பதாகும். உன்னை பாதுகாக்கும்படிக்கு நான் உன்னிடம் இருக்கிறேன் என்கிறார். நான் உன்மேல் வைத்த அந்த நல் வார்த்தையை, என்ன நல் வார்த்தை? நீ எதிர்பார்க்கும் முடிவை கொடுக்க, நீ ஆசைப்பட்டதை, நீ விரும்புவதை, நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும், அதற்கு மேலாக நான் உன்னை பற்றி நினைக்கிறேன் என்கிறார். அந்த வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று தன்மேலேயே ஆணையிட்டுக் கொள்கிறார். இதை அனுபவித்த தாவீது, சாட்சிகளை கண்ட தாவீது சொல்கிறான் பார்கள், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை. ஏன் அப்படி காணும்படி செய்தாராம்? நம்ம இந்த ஒப்பற்ற ஆசீர்வாதங்கள் அடைவதற்கு உருவாக்குகிறார். இதற்காக நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர், என் மேன்மையை பெருக பண்ணி என் மறுபடியும் தேற்றுவீர். சங்கீதம் 71:20-21. நீங்கள் என்ன கீழே கிடந்தாலும் சரி, அவர் கை வைக்க முடியாத இடத்துக்கு கீழே நீங்கள் போக முடியாது. நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, எப்படி தள்ளப்பட்டு இருந்தாலும் சரி, ஒதுங்கி இருந்தாலும் சரி, சோர்ந்து இருந்தாலும் சரி, இன்று அவர் உங்களை எடுக்கிறார். உங்கள் மேன்மையை பெருக பண்ணுவார், தேற்றுவார், நீங்கள் விரும்பினதை கொடுப்பார். நம்புங்கள். அப்படி உன்னத நிலைக்கு சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஆக்கவில்லையா தாவீதை? அப்படி நீங்கள் தற்போது எந்த நிலையில் இருந்தாலும் அதை பற்றி கர்த்தருக்கு கவலை இல்லை. அதனால்தான் உங்களையும் கவலைப்பட வேண்டாம் என்கிறார். கொடுக்கிறவர் அவர், மாற்றுகிறவர் அவர். அவரே கவலைப்படுவதில்லை, நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். உங்களால் ஒன்று செய்ய முடியாது, அப்புறம் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? அவர் உங்களது விருப்பம், எதிர்பார்ப்பை தான் அதற்கு மேலாக கொடுக்க போக அந்த உயர்வையே பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பார்ப்பதைத்தான் நாமும் பார்க்க வேண்டும். சூழ்நிலையை பார்த்து உங்களது அற்புத செழிப்பான, வளமான, ஆரோக்கியமான எதிர்காலத்தை உங்கள் சூழ்நிலையை பார்த்து அவர் கொடுப்பதில்லை, உங்கள் திறமையை பார்த்து அவர் கொடுப்பதில்லை. ஆனால் இவைகளெல்லாம் நீங்கள் விட்டு விடாதீர்கள், அதற்கு மேலாகத்தான் பெற்றுக்கொள்வீர்கள். யோசேப்பு என்ன எதிர்பார்த்தான்? இந்த சிறையிலிருந்து சீக்கிரம் வெளியில் போகணும், அவ்வளவுதான் எதிர்பார்த்தேன். அதனால தான் பானபத்திரக்காரர்கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணப்பான்னு சொன்னான். அது நடக்கலை. ஆனால் அவ்வளவுதான் நடந்ததா? யோசிச்சு பாருங்கள். அந்த எகிப்து முழுவதுக்கு அதிபதியாக்கவில்லையா? ஆபிரகாம் ஒரே ஒரு பிள்ளை தான் கேட்டான். நிந்தையாக இருக்குது, சொத்து நிறையா இருக்குது, அது யாருக்கும் வர வேண்டியதானே, இத்தனை சொத்துக்களை வேற ஒருத்துக்கு தானே போகும் என்று ஒரே ஒரு பிள்ளை தான் எதிர்பார்த்தான். ஆனால் ஆண்டவர் கொடுத்தது நட்சத்திரங்களை எண்ணிப்பார், மணலை எண்ணிப்பார் முடியாது. அதை இன்று வரையில் நானும் நீங்களும் ஆபிரகாம் விசுவாசிக்கிறவர்கள் யாவரும் ஆபிரகாமுடைய சந்ததிகள். யோசிக்கிறீர்களா? எலிசா என்ன கேட்டான்? தைரியமாக கேட்டான். எலியா, உனக்கு என்ன வேண்டுகின்றார்? உன்னிடம் இருக்கிற வரம் எனக்கு ரெட்டத்தனையாக வேண்டும் என்று கேட்டான். அவன் யோசித்தானா? இவனுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தோம், பெட்டி சுமந்துக்கிட்டு இருந்தோம், நம்ம வேலைக்காரனாக இருந்தோம், நாம் இப்படி கேட்கலாமா அப்படி நினைச்சானா? ரெட்டத்தனையாக வர வேண்டும் என்று கேட்டான். கொடுத்தானே, பெற்றுக்கொண்டானே. அப்படி தைரியமாக கேளுங்கள், தைரியமாக இருங்கள். அதற்காக உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். இன்னொருவர் வந்து திருத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆயத்தமாக இருங்கள். ஒரு சபையை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஒரு 50-60 பேர் 30 பேர் தான் இருப்பாங்க. அதில் பெரிய பாஸ்டர் ஒருத்தர், அவருடைய மகன் எல்லாம் இருக்கிறாரு. அவர் சொன்னது, இந்த இடம் கொள்ளாது, இது பெருசாகும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், அங்கே எல்லாம் 2 வீலர் நிறுத்தணும், இங்கே கார் நிறுத்தணும், பெருசாக லிஃப்ட்டு போடணும். அப்போ எல்லாம் குறிஞ்சிருப்பு சிரிப்பார். பாவம், பாஸ்டர் வயசாயிருச்சு, ரொம்ப ஆசைப்படுற, என்னென்னமோ நினைக்கிறார் பாவம். மக்களே, இன்று அப்படியே நடந்திருக்கிறது. பல ஆண்டுகள் கழித்து கேட்கிறீர்களா? அப்படிதான் உங்களுக்கு நடக்கும்.
உங்கள் எதிர்பார்ப்பை, கற்பனையை, ஆசையை, விருப்பத்தை, நல்ல வளமானதை விட்டுவிடாதீர்கள். அப்படியே நிரந்தர் கொண்டு அவர் சமூகத்தில் வையுங்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, என் பலம் பராக்கிரமும் ஒன்றுமில்லை, என் ஞானம் ஒன்றுமில்லை. உம்முடைய ஆவினாலே எல்லாம் ஆகும். நீர் எல்லாம் செய்து முடிப்பேன். உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது சகலத்தையும் சம்பூரணமாய் கொடுக்கிறேன் என்று 2 தீமோத்தேயு 4:17. பெற்றுக்கொள்வேன், வாழ்வேன், சாட்சியாக வாழ்வேன், மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லுவேன். இயேசுவே நாமத்தில் இன்றைய சிந்தனைக்கு நான் கேட்டது, விரும்பினது, எதிர்பார்த்தது, கற்பனை செய்து கொண்டிருக்கிறேனே, அத்தனையும் பெற்றுக்கொள்வேன். அதற்கு நேராக என்னை நானே ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆமேன். அல்லேலூயா.